அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் ஹலீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐநெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலீம் செய்ய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 100 கிராம் உடைச்ச சம்பா கோதுமை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்லி. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் சேர்த்துக்கிற போகிறேன். நம்ம உடைச்ச சம்பா கோதுமைக்கு பதிலாக ரவை கூட சேர்த்துக்கலாம். இட்லி ரவை இல்லைன்னா நம்ம உப்புமாவுக்கு சேர்த்துக்கிற ரவை கூட நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து மட்டும் முழு உளுந்து சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பாதியாக உடைச்ச உளுந்து சேர்த்துக்கங்க. இப்போ இதை நான் அலசிட்டு 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். மறந்துட்டேன், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கங்க. 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு கோதுமை எல்லாம் 8 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இன்னொரு பக்கம் சிக்கன் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹைதராபாதி கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது எப்படி செய்யணும்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக பிரியாணிக்கு உள்ள கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறணும். வேக வச்சுருந்த அந்த பருப்பையும் கோதுமையும் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சட்டி அடி பிடிச்சிரும். செய்ய 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி இலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய், பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஒரு குக்கர் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 பிரியாணி இலை, 1 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம வேக வச்சிருந்த பருப்பையும் கோதுமையும் செக் பண்ணி பார்ப்போம் வெந்து வந்துருச்சான்னு. நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்க்க போகிறேன். சிக்கனை நல்லா ஆயிலோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கோட் ஆகிற அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி பிரண்டு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இதில் 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. சிக்கனை வேக வைக்க இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ குக்கரை போட்டு மூடி இதில் ஒரு 6 விசில் சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோம். எனக்கு சிக்கன் இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் மேலாப்பில் மிதக்கிற ஆயிலை மட்டும் வேறு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிற போகிறேன்.
இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிலேருந்து ஆயிலை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறணும். அந்த சிக்கனில் உள்ள எலும்பு, அப்புறம் தாளிப்புக்கு போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுகளையும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த சிக்கனை பொடிசாக பிச்சு போட்டு ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு மிச்சம் உள்ள கிரேவியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறணும். நான் இந்த மாதிரி சிக்கனையும் கிரேவியவும் நல்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வேக வச்சுருந்த கோதுமை, பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி விடுறேன். நீங்கள் பருப்பு மத்துனால கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதுதான் மெயின் ப்ராசஸ்ஸே. இப்போது நம்ம கடைஞ்ச அந்த ஹலீமோட அதுக்கு மேலே நம்ம கிரேவியிலேருந்து எடுத்து வச்சுருந்த ஆயிலை அதுக்கு மேலே சேர்த்துக்கிறணும். ஆயிலில் கொஞ்சமாக ஆனியனை ஃப்ரை பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயே ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பீஸையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் சீவி போடுங்க. அது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி பெரும்பாலும் இப்தாருக்கு செய்வாங்க. நான் லாஸ்ட் வீக்கு ஆஸ்ரா நோம்புக்கு நான் இந்த ரெசிபி செஞ்சுருந்தேன். இது எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. இது ரொம்ப குழந்தைகளுக்கு இதில் சேர்த்துருக்கிற பருப்பு வகைகள், கோதுமை எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.